ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சண்டே vlog தாங்க. எங்கிட்டுக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் உங்களுக்கு வரும் தெரியுமா? தெரியாது. இது என்னது? மேபி சங்குப்பூவோட விதையா? இது என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா சூரியகாந்தி பூ வந்திருக்கு. பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து பாட்டே மாற்றலைங்க. ஏன்னா எங்களுக்கு தரையில் வைக்கிறதுக்கு இடம் ஒன்றும் இப்போதைக்கு அதை தோண்ட வேண்டாம், புல்லெல்லாம் இது பண்ண வேணான்ட்டு வைக்கல. வேற பாட்டும் மாத்தா மட்டும். ஆனால் பாவம் அதுக்குள்ளேயே வந்து பாருங்களேன், குட்டியா வந்து கீதிகா சைஸ்லயே ஒரு சன்ஃப்ளவர் வந்திருக்கு. ஏன் கீதிகா? மூஞ்சி வேற பெருசா இருக்கு. ஆமா பெருசா இருக்கு. கீதிகா மூஞ்சியை விட பெருசா இருக்குப்பா. அப்புறம் கருவேப்பிலை யூஷுவல் நல்லா இருக்கு. இது வந்து பறிச்சு ஏதாவது ஒண்ணு இட பண்ணலான்னு பாக்குறேன். அது பறிச்சு பண்ணல. இந்த அந்த முருங்கை இலைய பறிக்கணும். ஆக்சுவலா பறிச்சு சாரி இத பாருங்க. பச்சை மிளகா பி. இந்த ரோசாப்பூ செடி, ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ. இது வந்து சூப்பரா வந்துச்சு. இது பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. உங்களுக்கு வேற ஏதாவது பச்சை மிளகா, கனகாம்பரம், துளசி எல்லாமே நல்லா வந்திருக்கு. இங்க பாருங்க, this one circle-ஆ இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, இது நான் एक्चुअली மதர்ஸ் டேக்கு வாங்குனது. ரொம்ப பெருசாயிச்சு. ஆமா, நல்ல பெரிய ஆளாயிச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தது ரொம்ப குட்டியா தான் பார்த்தோம். இப்ப பாருங்க கத்திரிக்காய் பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கு ஒரு ஆளு. நான் நிறைய அரும்பு வந்திருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல். ஏன் இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி பண்ண போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பாட்லக் போறோம். 2 கல்யாண நாள், 2 பர்த்டே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக பிரியாணி பண்ணலான் இருக்கேன். சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இல்லை என்னடா, இது எல்லாத்தையும் முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம். அன்லோட் பண்ணிருங்கடா. முடிக்க அப்படியே நம்ம போட்டு விட்டுறலாம். என்ன க்ளோஸ் அப்ல வந்து குடிச்சிட்டு இருக்க? முடிங்க. நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த தின் ஸ்லைசஸ் சுபிக்ஷாவும் என் ஹஸ்பண்டும் நல்லா கட் பண்ணுவாங்க என்னை விட. கீதிகா வந்து தக்காளி சூப்பராக கட் பண்ணுவாங்க. வேணாம் இது எரியுது கண்ணு ரொம்ப. ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். என்ன ஹாய் கைஸ் வெளியில் இருக்க? இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். மேக்ஸிமம் 12:30க்குள்ளே நாள் முடிச்சிருவோமா பார்க்கலாம். அட்லீஸ்ட் 1 o'clock போனோம் உங்கள் வீட்டுக்கு. அது என்னதுடா? லாக் பண்ணேன். ராக் பெயிண்டிங். கீழே மாதிரி இறங்கி பக்கத்துல வா, அப்பதானே தெரியும். அப்புறம் உன்னை பார்க்குறவங்க எட்டி தான் பார்க்கணும். எங்கடா கீதிகா தெரியுமா? ஓகே, இங்க பேர் என்ன போட்டிருக்கு? FAIR. நான் இந்த டிசைன்ஸ் போட்டிருக்கேன். தெரியுதா? தெரியுது. அப்புறமா இந்த ஒன்று தலை கட்டாயிருது, இல்லை வால் கட்டாயிருது. கீழே இறங்குடா. எதுக்குடா இது மேலே ஏறி நிற்கிற? ஓகே, ஸோ இது வந்துன்னா இது பண்ணு. இப்போ இன்னொரு சைடில் கைண்டு போட்டிருக்கு. இங்கே ஹார்ட்ஸ் இருக்கு. அப்புறமா இந்த ஹாஃப் ஹார்ட், இந்த சில்வர் பார்ட் தெரியுதா? இந்த இன்னொரு சில்வர் பார்ட் என் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா. ஹார்ட் மாதிரி கனெக்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். நிறைய பேர் உங்கள் பொண்ணுங்களுக்கு தமிழ் பேச தெரியாதா, ஏன் வந்து அவங்களோட ஸ்லாங் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. எங்கள் கீதிகா வந்து பிறந்ததே இங்கே தான். சுதிக்ஷா பிறந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நாங்கள் வந்து யூஎஸ் வந்துட்டோம். அவங்க கூட தமிழ் பேசுகிற 2 பேர் நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸ்கூலுக்கு போனால் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? இங்கிலீஷ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இங்கிலீஷ். ஷாப்பிங் போனால் இங்கிலீஷ். அம்மா அப்பாவை தவிர வேறு யாரெல்லாம் உங்கள் கூட தமிழ் பேசுவாங்க?
அத்தை மாமா மட்டும் தான். அத்தை மாமா இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கெல்லாம் அத்தை மாமா. அவங்கள டெய்லியும் சம்டைம்ஸ் பார்ப்போம், இல்லைனா வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் பார்ப்போம். பட் அவங்க கூட பேசுகிறது மேக்ஸிமம் குழந்தைங்க இவங்க அவங்களோட பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes. அது இல்லாமல் மொத்தமாகவே இவங்களோட தமிழில் பேசுகிற அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களோட தமிழ் பேசுகிற ஆளுங்க வந்து நானே என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். பாட்டி தாத்தாலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் பேசுவாங்க. அவங்க ஒரு 1 hour 1/2 hour பேசுகிறாங்கன்னா அது மட்டும் பேசுவாங்க. அது ஓகே. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்க இந்தியாவில் பிறக்கிறாங்க, தமிழ் மீடியம் தமிழ் வந்து நீங்கள் வீட்டில் பேசுகிறீங்க, பக்கத்து வீட்டுக்கார் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் தமிழ் தான் நம்மளோட நாட்டில், நம்மளோட ஊரில். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த தமிழ்லேயே குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து பேசி அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது வந்து. பட் இங்கே யூஎஸில் இருக்கும்போது எல்லாமே சுற்றி இங்கிலீஷ், நாங்கள் மட்டும்தான் தமிழ். எங்கள் குழந்தைங்க எங்களை மட்டும் பார்த்து இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ தமிழ் பேசுகிறதே எங்களை பொறுத்தளவு பெரிய விஷயம். வீட்டில் நாங்கள் ஃபுல்லாக தமிழில் தான் பேசுவோம். பட் ஆனால் அவங்க எங்களை தவிர எல்லாரோட இங்கிலீஷ் பேசுகிறதுனால அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்லாங் தான் வரும். அது எப்படி அப்படி பேசலாம், உடனே சீன் போடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் இந்த சீனுன்ற வார்த்தை எங்கேருந்து கொண்டு வராங்கன்னே தெரிலடா. சீன் போடுறதுனா என்னடா? டிஷ்யூ தேவையா? ஐயோ கண்ணு பயங்கரமாக இருக்குது. சீன் போடுறதுனா என்னடா? எதை சொல்லு? ஆக்டிங்கா? மீன் ஆக்டிங்கா? நிஜமாவே அதுக்கு மீனிங் கூட தரலங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்க யூடியூபர்ஸ் பார்க்குறீங்களோ அந்த ஊரோட ஸ்லாங் தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து அதை ஒரு குறையாக சொல்ல முடியாது. ஸோ அது பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வந்து கீழே கொடுக்காதீங்க. இது வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீழேயே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நான் கொடுக்கவே தேவையில்லை. நிறைய பேர் ஆக்சுவலாக ஒருத்தர் ஏதாவது கமெண்ட் போட்டாவே கீழே எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்குமே வரணும். அப்படி வரலன்னா அவங்களோட தேவையில்லாமல் உங்களோட கோல்டன் டைமை வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு வீடியோ இது கமெண்ட்ஸ் போடாதீங்க. என்னடா இங்கே சுதிக்கா, இங்கே இந்த பக்கம் வாடா. குடிக்கிறேன். சுதிக்ஷாக்கு தமிழ் பேச தெரியுமா? தெரியுமா? நல்லாவே பேச தெரியும். எல்லா தமிழ் மூவியும் பார்ப்பாங்க. எல்லா படம் லாஸ்ட்டாக என்னடா படம் பார்த்தேன் இப்போ தமிழ் மூவி, எல்லா படமும் பார்ப்பாங்க. எல்லா வார்த்தையும் உங்களுக்கு புரியும். 2 பேருக்கும் பேசும்போது மட்டும்தான் வந்து, அதுவும் வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் திணறுவாங்க. நார்மலாகவே எனக்கே வீடியோவில் 5 வருஷமாக வீடியோ பண்ணுறேன், எனக்கு பேசும்போதே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் கேமரா ஆன் பண்ணோன்னே. ஸோ இவங்க குழந்தைங்க தான், அவங்களுக்கு கண்டிப்பாக அது தடுமாற்றம் இருக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் யோசிச்சு அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏன் மம்மி அழுகலை? அழுகலை, இப்போ வெங்காயம் கட் பண்ணனால கண்ணு அழிஞ்சிச்சு. அது அவங்களுக்கே தெரியும். அழுகலை, பட் அதுக்கும் நாங்கள் சொல்லிட்டோம். இதுக்காகலாம் நாங்கள் அழுக மாட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ மட்டும் இல்லைங்க, யூஎஸில் வெளிநாட்டில் இருக்க அவங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் வீடியோவில் இந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய பேரை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்களோட வீடியோஸில் இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போதும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் குழந்தைங்களும் இந்தியாவில் வளர்ந்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா தமிழ், இன்னும் நல்லா தமிழ் பேசுவாங்க. எங்களை பொறுத்தளவு இப்போ 100% சூப்பராக பேசுகிறாங்க. போதும், இப்பயே பேசிட்டு தமிழை மறக்காமல் இருந்தாவே போதும். ஆமாம்ல, ஓகே நன்றி. இந்த கருத்தை நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். சொல்லிட்டோம். நன்றி. ஸோ இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சாரி பாருங்க, நீங்க சொன்னதுனால சுதிக்ஷா வேற அழுகுது. அழுகுற நீங்க என்ன வேணா கமெண்ட் போடுங்க, அதுக்கெல்லாம் வந்து நாங்க ஹர்ட் ஆகும்னு நினைச்சு பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க. அதுக்காக ஒரு 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 குட்டி -% கூட நாங்கள் வந்து ஹர்ட் ஆக மாட்டோம். நாங்கள் வேற மாதிரி ஆளுங்க.
ஆனா குட் கமெண்ட்ஸ் போடுறீங்கல்ல பாத்தீங்களா, அதெல்லாம் நாங்க 3 பேர் சேர்ந்து தான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம். ரொம்ப ஹாப்பியா இருப்போங்க. குட் கமெண்ட்ஸ் போடுங்க. ஆமா, எல்லாரும் குட் கமெண்ட்ஸ் போடுங்க. Thank you. If you don't have something good to say, don't say it. Yeah, say it. Okay. Yeah, keep it in your head. ஹெட்லயே வச்சு புதைச்சிருங்க. உங்களோட பேட் கமெண்ட்ஸை ஹெட்லயே வச்சு புதைச்சிருங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரொம்ப லேட் இன்னைக்கு. ஆரம்பிச்சிடலாம். ஓகே Okay. ஓகே. இந்த ஹோல் கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஒரு 4 பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 3 4 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். நம்ம இதை நம்ம கீத்துக்காட்டை கொடுத்து போட சொல்லிடலாம். முதல் இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்க்கல இன்னைக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் வந்து நெய் சேர்க்காம பண்ணேன். இதில் வந்து ஒரு 20 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சரிக்குண்டா, ஒரு நிமிஷம் இருக்கலாம். சேர்த்தது வந்து ஒரு 20 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு 3 பெரிய வெங்காயங்கள். இங்கே பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கும். நம்ம ஊர் வெங்காயம்னா ஒரு 6 7 போட்டுக்கலாம். அவ்வளோ வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பக்கத்தில் வந்து காமிக்கவா? ஓகே, இந்த வெங்காயத்தை இப்போ கீதிகா வதக்க போகிறாங்க. ஆமாம். ரெடி? கீதிகா ரெடியா? Yeah. ஏன்னா அவங்க தான் செய்யணுமா, நான் தான் சரி வெங்காயம் நான் ஹெவியா மிக்சிங் மாஸ்டர். நான் எப்பவுமே மிக்ஸ். ஓ, மிக்சிங் மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர் மாதிரி நீ மிக்சிங் மாஸ்டர். ஆமா, நான் எப்பவுமே மிக்ஸ் பண்ணது. ஆமா மம்மி. இப்போ பெரிய பிள்ளையானோன்னு 2 பேரும் செஃப் ஆக போறீங்க. யா. ஆ சுதீக்ஷா, உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு நீ எழுதுனத இன்னும் எடுக்கவே இல்லடா. இதுல காமிக்கலாம். நீயும் செஃப் ஆக போறீங்க அப்படியா? திரும்பி சொல்லுங்க. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய நினைச்சீங்களே, என்னெல்லாம் நினைச்சீங்க? குட்டி குழந்தையா இருக்கும்போது, குட்டி குழந்தைன்னா லைக் 5 years old இருக்கும், டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய பேர் சாகுறாங்களே டாக்டர்லாம், லைக் ரொம்ப லைக் பார்க்க முடியாது, கஷ்டமா இருக்கும்ட்டு. ஆமா, அதனால அதுவே நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஆகணும்னு லைக் தெரியல. அதுக்கப்புறம் மம்மி டீச்சர் ஆனாங்க. லைக் டீச்சர் ஆகலாம், ஓகே, ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ஆகலாம்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ப்ரீ ஸ்கூல்ல வேலை பார்த்ததுனால நான் வந்து லைக் ஓகே, லைக் டீச்சர், லைக் ஓகே ஜாப். பட் தென் ஐ வாஸ் லைக் தமிழ்ல சொல்லு, தமிழ்ல சொல்லு. தமிழ் பேச தெரியாதா உனக்கு? எனக்கு அதனால அதுவே நான் யோசிச்சேன், லைக் டீச்சர் ஆகலை நான். அதுக்கப்புறம் திரும்பியும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா என்ன ரீசன்? 10 வருஷம் படிக்கணுமா பண்ண டாக்டர்னா இங்க வந்து 10 வருஷம் படிக்கணும். ப்ரீ மெட்டா 5 வருஷம் படிக்கணும். 5 வருஷமா? ஃபர்ஸ்ட் வந்து 10 வருஷம், ஃபர்ஸ்ட் 5 வருஷம் வந்து நார்மல் மெடிசன் படிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு லைக் 5 years 6 years வந்து உங்க ஸ்பெஷலைஸ்ட் இது படிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் தேடி லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஒரு 50 years ஆயிடும். அதனால அது பண்ணல. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வதங்கணும். என்னடா சொல்லும்? அம்மா பண்றேன், நீ தானே பண்ணணும்னு சொன்னீங்க. கிண்டிட்டே இருக்க கூடாது, எப்பவுமே கிண்டிட்டு விட்டுறணும் கொஞ்ச நேரம் வதங்குறதுக்கு. அப்புறம் 5 minutes கழிச்சு கிண்டினா போதும். ஓகே, கிண்டிக்கிட்டே இருக்க கூடாது எப்பவுமே. அதுக்கப்புறம் டாடி சொன்னாரு, நான் நல்லா சமைக்கிறேன், லைக் எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவரு சொன்னா லாயர் ஆகணும், ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, டாடி சொல்றதுனால மம்மி சொல்றதுனால ஆகணும்னு அவசியம் இல்லையே. லைக் அவர் சும்மா ஐடியா தான் கொடுத்தாரு, இது வேணா ஆகுறியான்னு. ஸோ நான் அதுவும் வேணா சொன்னேன். அதுக்கப்புறம் லைக் குக்கிங் பேக்கிங்ல அதுல எனக்கு நார்மலாவே லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லைக் சும்மா பண்ணேன். அதனால அதுவே கரியர் ஆயிடுச்சுன்னா லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றேன். லைக் டெய்லி எத்தனை லைக் ஆபீஸ்க்கு போகிறதுக்கு லைக் ஃபன்னா இருக்கும். அண்ட் என் லைஃப் வந்து ஆக்சுவலி என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி ஒரு கரியரா இருக்கும்னு சொல்லி குக்கிங் சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு அது மேபி மாறலாம். 6 monthsல மாறலாம், 1 yearல மாறலாம், 2 yearல மாறலாம், நாளைக்கு கூட மாறலாம். பட் இப்போதைக்கு செஃப் ஆக போறாங்க. ஓகே, கீதிகா நீங்க ஏன் செஃப்னு போட்டீங்க? இல்லையே, கீதிகாவே யோசிச்சுச்சு. அதனால செஃப் ஆகல. முன்னாடி வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ஆக போறேன், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறேன். அதுக்கு முன்னாடி
ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறேன்னு சொன்னேன். அப்புறமா நான் டீச்சர் ஆகுறேன்னு சொன்னேன். அப்புறமா நான் ஆர்டிஸ்ட் ஆகுறேன்னு சொன்னேன். அப்புறமா நான் டீச்சர் ஆகுறேன்னு சொன்னேன். எத்தனை டீச்சரு? அதுக்கப்புறம் என் தங்க நீங்க. அப்புறமா அதுக்கப்புறம் நான் செஃப் ஆகுறேன்னு சொன்னேன். இப்போ செஃப்ல இருக்க. ஓகே, பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பிரியாணியை பார்க்கலாம். இன்னும் வதங்கட்டு நல்லா லைட்டா மிக்ஸ் நம்ம கோகனட் ஆயிலும் வந்து எங்க பாருங்க ஃபோமா இருக்கு. ஆமா, கோகனட் ஆயில் அதனால தான் அப்படி வந்திருக்கு. அது நல்லா வதங்கட்டுங்க. ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தக்காளி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸோ இது வந்து நான் ஒரு 7.5 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன். 7 கப்பு 7.5 கப்பு மாதிரி 2 கிலோ ஃபுல்லாக போடல. ஏன்னா இந்த பாத்திரம் 10 திடீர்னு ஒன்று எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால் 1 கப்பை கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டோன்னே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டேன். ஏன்னா எல்லாமே ஒன்றா வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூளுமே சேர்த்துக்கலாம். வந்து இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 20 பச்சை மிளகா சேர்த்துப்போம். ஸோ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், டேபிள் ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் நான். மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதுலேயே வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடையில் வாங்கின கரம் மசாலாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்குற அளவுக்கு. அப்புறமா வந்து நம்ம சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நல்லா மசிஞ்சு, இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வதங்கணும். ஏன்னா வந்து எண்ணெய் மட்டும்தான் போட்டேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு அலர்ஜி இருக்குது, அதனால் எண்ணெய் மட்டும் போட்டிருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் போட்டுக்கலான்ட்டு. கொத்தமல்லி புதினா எல்லாம் போச்சுங்க, வாங்காம விட்டேன் நான் மறந்துட்டேன். கொத்தமல்லி போட்டு இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நான் சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ இருக்கும். நம்ம ரைஸ் வந்து 1.25 கிலோ தான் போடுறோம். ஸோ ஒரு 2 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம், 2 கிலோ ரைஸ் போடலான்ட்டு. எனக்கு தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததா, அதனால் 1 கப்பை கம்மி பண்ணதுனால ரைஸ் 1.25 கிலோ, சிக்கனும் 1.25 கிலோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா நம்ம கொஞ்சம் ஹைலியே வச்சு கிண்டிக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டோன்னா ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்னால அட்லீஸ்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ வந்து கொஞ்சமாக சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பார்க்கலாம். சுதிக்ஷா அவங்க இதுக்காக ரெடியாக போயிட்டாங்க, ஏன்னா மணி ஆயிடுச்சு. அதனால் போய் ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக் ஆயிடுச்சுங்க. மசாலாவும் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 10.5 கப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட வந்து 1 கப்பு தயிரும் சேர்த்துருக்கேன். கப்போட மெஷர்மெண்ட் வந்து இந்த 250 ml இருக்கும் பார்த்திங்களா, அந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் வந்து ரைஸும் எடுத்திருக்கேன், தண்ணியும் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 கப்ஸு, தண்ணி வந்து 11 கப்ஸு போட்டிருக்கேன். 1 கப்பு தயிர் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லேருந்தும் தண்ணி வந்ததுனால நான் கொஞ்சம் பார்த்து தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இப்போ அந்த சீரக சம்பா ரைஸ் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் நான். இப்போ அது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா நல்ல பிரண்டு இந்த மாதிரி அந்த தண்ணியோட குவான்டிட்டியெல்லாம் கம்மியாகி வருங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாயில் போட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே வந்து பிளேட்டு கரெக்டான சைஸில் இந்த சைஸ் இல்லை மூடுறதுக்கு, அதனால் வந்து நான் அந்த உட்டன் இதை வச்சு மேலே வச்சுட்டேன்.
ஃபாயில் போட்டிருந்ததுனால நமக்கு காற்று அவ்வளோவா வந்து வெளியில் இருக்க காற்று உள்ளே போகாது. ஸோ அதனால் கிச்சன் இருந்துச்சு பார்த்திங்கன்னா. மூடி வச்சுட்டு நல்ல ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டேங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது மேலாக நமக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கிளற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த சீரக சம்பா ரைஸ் பண்ணும்போது நமக்கு கிளறும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கோ, கொஞ்சம் வந்து குழஞ்சிருச்சோ அந்த மாதிரி தோணும். பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் நேரம் ஆற ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உதிரியாக அழகாக வந்துடும். இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கூடவே வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பிரியாணி எடுத்து வச்சுட்டு மிச்சம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் தான் இருந்தது, அதை போட்டும் நல்லா கிளறி எடுத்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ரெடியா? உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய். பிரியாணியோட கிளம்பிட்டோங்க பார்ட்டிக்கு. பை பை. ஓகே, நீ போவே இல்லை, எப்பவுமே அக்கா எங்க போனாலும் போவே இல்லை, அதனால அக்கா நீ இன்னைக்கு போற பார்ட்டி. அம்மாவோட சேனல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. அம்மாவோட சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன். சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.